மறித்தேன், இதோ சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன் சொன்னவர் எங்கள் நடுவில் இருக்கிறபடினா உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நீர் கல்வாரி சிலுவையில் கூறிய வார்த்தைகளை குறித்து இன்றைக்கு உலகமெங்கும் உள்ள திருச்சபைகள் உண்மை தியானித்துக் கொண்டிருக்கிறது போல இன்றைக்கு நாங்கள் இந்த இடத்தில் உண்மை தியானிக்கும்படி கூடி வந்திருக்கிறோம். அப்பா, இதுவரையிலும் 4 வார்த்தைகளை குறித்து தியானித்தோம். 5வது வார்த்தையாக தியானிக்கப் போகிறோம். தகப்பனே, நீர் அடியேனை மறைத்து பேசுவீராக. இந்த கருத்தில் அடியேனை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பல பாடுகள் பட்டு சிலுவையில் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு குட்டியரும் பழையருமாக சில கல்வாரி சிலுவையில் இருக்கிற அமைப்பாக சிலுவையில் அறிந்துட்டாங்க. 3 கை கால்கள் ஆண்கள் கலாப்பட்டு அவர் சிலுவையில் ரத்த சிந்தியவராக தொங்கிக் கொண்டிருக்கிறார். இந்த வேலையில் தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, இந்த வேலையை கர்த்தர் என்ன சொல்கிறாரு, ரொம்ப பரிதாபத்துக்குரிய வேலையில் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறாரு. அப்போ ஆண்டவர் என்ன பேசுகிறான்னு பார்த்தா, பொதுவாக யாருக்கு நம்ம தாகம் எடுக்கணும்னு சொல்லி இருக்கிறோம், அதிகமாக தாகம் எடுக்கணும்னு பார்த்தா சரீரத்தில் ரத்த வேர்வை சிந்தனவங்களுக்கு தாகம் எடுக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கலைத்து வேலை செய்ய ரொம்ப இழைப்பானவங்களுக்கு தாகம் எடுக்கும். ஆனால் இந்த இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாரு, இப்பொழுது சரீர தாகமாக இருந்தவராய் தொங்கிக் கொண்டிருக்கிறார். முதலாவது வாசிக்கிறோம் யோவான் 19:28 வசனத்தில் என்ன வாசிக்கிறோம், அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்க தாகமாக இருக்குன்னு சொல்கிறாரு. இதில் அந்த வேத வாக்கியம் நிறைவேறத்தக்க இந்த வசனத்தை நம்ம தெளிவாக பார்த்தா வேத வாக்கியம் நிறைவேறத்தக்க அப்படியானா என்ன வேத வாக்கியம் நிறைவேறுகிறது? அவருடைய பிறப்பு வேத வாக்கியத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய வளர்ப்பு, அவருடைய பாடும் மரணம் கூட ஏசாயா 53 அதிகாரத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வேத வாக்கியம் தான் இப்பொழுது என்ன செஞ்சிருக்கு, நிறைவேறி கொண்டிருக்கிறது. அதே போல தான் இப்பொழுது தாகமாக இருக்கிறது என்று அவர் கதறிக்கிற இந்த வேத வாக்கியமும் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே சங்கீதக்காரனாகிய தாவீது 69ஆம் சங்கீதம் 21ஆம் வசனத்தில் கூறியிருக்கிறார். என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்திற்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது எழுதியிருக்கிறார். இந்த வேத வாக்கியம் தான் இப்பொழுது என்ன செய்தாங்க, நிறைவேறி கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து தாகமாக இருக்கிறது என்று கதறும் பொழுது அங்கிருந்த போர்ச்செயல்கள் என்ன செய்கிறாங்களாம், வெள்ளைக்கோளம் கலந்த திராட்சை ரசம் வைக்கப்பட்டிருந்ததாம், அதை குடிக்க கொடுக்குறாங்க. அவரோ அதை ஏற்றுக்கொள்ள மனதில்லாத இருந்தாலும் யோசிக்கிறோம். ஏன்னா அவருக்கு சரீரத்தாக இருந்திருக்கும்னா அந்த அவர் என்ன செஞ்சிருப்பார், குடித்திருப்பார். ஆனால் இயேசுக்கு இந்த சரீரத்தாகம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்தை பார்க்குறோம். அங்கே நமக்கு எல்லாம் நல்லா தெரியும். இஸ்மவேலும் ஆகாரம் இஸ்மவேல் நினைக்கிறாங்க. சாராள் சொல்கிறா, இவங்களை நினைக்கிறீங்க இந்த அடிமை பண்ணி இந்த மகனையும் புறம்பே தள்ளலாம் அப்படின்னு சொல்கிற போது ஆபிரகாமுக்கு அது மன வருத்தமாக இருக்குது. ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு. ஆண்டவர் சொல்கிறாரு, உன் மனைவி சொல்ல கேளுப்பா அப்படின்னு இயேசு அந்த நேரத்தில் என்ன செய்கிறாரு, ஆபிரகாம் இஸ்மவேலையும் ஆகாரையும் ஒரு குறுக்கி தண்ணீர் மாத்திரம் கொடுத்து அப்பத்தையும் கொடுத்து அனுப்பி விட்டுறாரு. அப்போ அவங்க அடிமை பெண்ணாக இருக்கிறதுனால அவருக்கு சொந்த பந்தெல்லாம் இருக்க வாய்ப்பு இல்லை. அதனால் அவன் என்ன செய்கிறா, ஒரு வனாந்தரத்தில் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறான். அப்படி அலைந்து திரிஞ்சிருக்கும் போது பிள்ளை என்ன செய்கிறதான், ரொம்ப தாகத்தினால தாகலாம் முடிஞ்சு போச்சு. அந்த தண்ணியெல்லாம் என்ன செஞ்சுட்டான், முடிஞ்சு போனதுனால அவள் என்ன செய்கிறான், சரீர தாகத்தில் அந்த பிள்ளை ரொம்ப அழுது. உடனே ஆகாரம் நினைக்கிறா, இந்த இஸ்மவேலை பார்த்து எனக்கு அவள் தாகத்தினால சாக போகிறானே அப்படின்னு சொல்லி பிள்ளை அழுகிற சத்தத்தை அவனுக்கு கேட்க துணிவில்லாமல் அந்த பிள்ளையை ஒரு போட்டுட்டு தூரமாக போய் அவன் நினைக்கிறானா சத்தமிட்டு அழுறாளாம். அப்போ இந்த தேவன் நினைக்கிறான், அந்த பிள்ளையின் சத்தத்தை கேட்குறார். பிள்ளையின் சத்தத்தை கேட்டு ஆகாரின் கண்ணீரை அவர் கண்டனால அந்த இடத்துல ஒரு நீருட்டை என்ன செய்கிறாரு, அவர் கண்ணை திறந்து காண்பிக்கிறார். உடனே ஆகாரம் நினைக்கிறார், அந்த நீருட்டை கண்டு துருத்தியில் தண்ணீர் பிடிச்சி இஸ்மவேலுக்கு கொடுக்குறார். இஸ்மவேலின் தாகம் அது தீர்ந்தனால அந்த சரீர தாகம் தீர்க்கப்பட்டனால அது உயிர் பிழைத்தான் என்று வாசிக்கிறோம். இப்படி இஸ்மவேலின் சரீர தாகத்தை தீர்த்த தேவனுக்கு சரீர தாகம் இருந்திருக்கக்கூடுமோ சற்று சிந்திப்போம். அடுத்தபடியாக பார்த்தோன்னா ஆதியாகமம் இன்னொன்று நியாயாதிபதிகள் 12ஆம் அதிகாரம் பார்க்குறோம். அந்த சிம்சோன் வந்து என்ன செய்கிறான்னா, ஒரு பச்சை தாடை எலும்பு கழுதையுடைய தாடை எலும்பை கொண்டு 1000 பேரை கொண்டு குடிக்கிறானா. இவ்வளோ பெரிய ரட்சிப்பை செய்த அந்த நியாயாதிபதியாகிய சிம்சோன் கடைசி நேரத்தில் தண்ணி தாகத்தினால சாக போகிறேனே அப்படின்னு சொல்லி கதறினான். அப்படி கதறும் போது தேவன் அவனுக்கு ஒரு வேகில் உள்ள பள்ளத்தை செய்தாராம். அதிலிருந்து தண்ணீர் ஓடி வந்ததாம். அந்த தண்ணீர் குடித்தனால அவன் சாகாமல் பிழைத்து கொண்டான் என்று நம்ம நியாயாதிபதிகள் 12ஆம் வாசிக்கிறோம். இப்படி இஸ்மவேலின் தாகத்தை தீர்த்த தேவனுக்கு சிம்சோனின் தாகத்தை தீர்த்த தேவனுக்கு சரீரத்தாக இருந்திருக்கக்கூடுமோ?
இன்னொரு சம்பவத்தை பார்த்தோம். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் அலைஞ்சு திரிஞ்சுட்டு இருக்கிறாங்க. வனாந்தரம் வழியாக போயிட்டு இருக்கிறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது 6,00,000 புருஷர்கள், ஸ்திரீகள், பிள்ளைங்க, அப்புறம் ஆடு மாட்கள் எல்லாம் நிறைய பேர் போயிட்டுருக்காங்க. அவங்க தாகத்தினால வறண்டு போகிறாங்க. வறண்டு போகும்போது மோசையிட முறையிடுறாங்க. மோசையிட முறையிடும் போது மோசை என்ன சொல்கிறாரு, கர்த்தர் போய் கேட்குறாரு, ஆண்டவரே இவங்க என்ன செய்கிறாங்க, என்னை கல்லெறிஞ்சு கொல்ல பார்க்குறாங்களே, தாகத்தினால் இந்த ஜனங்கள் சாதமா அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் கையில் இருக்குது என்ன, அந்த கோலை கொண்டு கண்ணில் அடின்னு சொல்கிறாரு. உடனே மோசை என்ன செய்கிறாரு, கண்மலையில் போய் அடித்தோடனே அந்த தண்ணீர் புரண்டு வருகிறது. அந்த தண்ணீரை குடிச்ச ஏராளமான இஸ்ரவேல் ஜனங்கள் அவ்வளோ குடிச்சு அந்த தாகத்தை தீர்த்து கொள்கிறாங்க. இப்படி ஒரு தாம் நேசிக்கிற இஸ்ரவேலின் ஜனங்களை தாகத்தை தீர்த்த தேவனுக்கு சரீர தாகம் எடுத்துக்க கூடுமோ வந்து நாம் சிந்திப்போம். மத்திய 25 இடத்துல லாஸ்ட் பகுதியில் வாசிக்கிறோம். ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, வஸ்திரமில்லாத இருந்து எனக்கு வஸ்திரம் தந்தீங்க, வியாதியாக என்னை பார்க்க வேண்டியீங்க, நான் தாகமாக இந்த தாகத்தை தீர்த்தீர்கள் என்று சொல்கிறார். அப்போ எல்லாரும் கேட்குறாங்க, ஆண்டவர் நீங்கள் எப்போது தாகமாக இருந்தீங்க, இந்த தாகத்தை நாங்கள் எப்போது தீர்த்தோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த சிறியவரில் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியானால் ஆண்டவருக்கு சரீரத்தாக எப்படி நாம் தீர்க்க முடியும்? இந்த வசனம் நமக்கு தெளிவாக சுட்டி காட்டுகிறது. இந்த வசனத்துக்கு நாம் கீழ்ப்படிந்து நடப்போம். அடுத்தபடியாக ஆண்டவருக்கு பார்க்க போனால் சரீரத்தாக மாத்திரமல்ல, அவர் தெரிந்தது ஆத்மதாகம்னு பார்க்க போகிறோம். ஏனெனில் அவர் இந்த பூமியில் வளர்த்த போது எல்லான ஜனங்கள் மீது மனத்திருக்கிறார்னு பார்க்குறோம். எல்லா ஜனங்கள் மீது நேசித்தார், பாவிகளை அவர் நேசித்தார், அவங்க வீட்டில் போய் போதனை பண்ணினார். அவங்களெல்லாம் திரளான ஜனங்கள் அவர் எப்போதும் அவர் பின்பற்றி போனாங்க. அவருக்கு வந்தால் யாரே அவர் கொள்கை கலைஞர் இல்லை அப்படின்னு நம்ம பார்க்குறோம். தேவன் அன்புல என்று பார்க்குறோம். இப்படிப்பட்ட தேவன் அன்பாக இருந்த தேவன் இந்த நேரத்தில் ஆத்மதாவை எப்படி அவருக்கு ஏற்படுதுன்னு பார்த்தா நம்ம இதே மாதிரி பார்க்குறோம். மோசையை பார்க்குறோம். மோசை வந்து என்ன செய்கிறார் தெரியுமா, மலையில் ஆண்டவரோடு பேசுவதற்கு போயிட்டார். 40 நாள் ஆயிடுச்சு, அவரை இன்னும் காணும் அப்படின்னு எல்லோரும் தேடுறாங்க. தேடும்போது ஜனங்கள் எல்லோரும் என்ன செய்கிறாங்க, ஆரோன் முறையிடும் போது ஆரோன் சொல்கிறாரு, இந்த ஜனங்கள் உங்கள் பொண்ணு ஆபரணங்களாம் தாங்கன்னு கேட்கும்போது அவங்க எல்லாத்தையும் கலத்தி கொடுக்கும்போது அவர் அதை அக்னியில் போடும்போது அதில் ஒரு கண்டுக்குட்டி வைக்கிறது. அந்த கண்டுக்குட்டியை தான் அவங்களுக்கு கட்டப்பா அவங்க வழிநடத்துவங்க கட்டன்னு சொல்லும்போது எல்லோரும் நினைச்சாங்க நாளைக்கு பண்டிகைன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக புசித்து குடித்து மகிழ்ச்சியாக பண்டிகை கொண்டாட ஆரம்பித்தாங்க. இது கட்டத்துக்கு பயங்கரமான கோபம் வந்துச்சு. கோபம் வந்ததுனால அந்த ஜனங்கள் என்ன செய்ய அழிக்க சுத்தம் கொண்டார். அந்த நேரத்தில் மோசை என்ன செய்கிறாரு, அந்த ஜனங்களுக்காக திறப்பில் நிற்கிறாரு. ஆண்டவரே நீர் கொண்டு வந்த ஜனங்கள் அல்லவா, இந்த ஜனங்களுக்காக என்ன செய்யணும், இவங்க பாவத்தெல்லாம் பாராதீங்க, இவங்க பாவத்தெல்லாம் திருப்பி போடுங்க, இல்லைன்னா என் பேர் ஜீவ புஸ்தகத்திலிருந்து எடுத்து போடுங்க அப்படின்னு அந்த மக்களுக்கு மீது ஆத்மக்காக இருந்தனால அவர் என்ன செய்கிறார், அந்த மக்களுக்காக போராடி ஜெபிக்கிறாரு. இதே போல தான் இன்னொரு சம்பவம் பார்க்க போனால் ஆபிரகாம் தான். ஆபிரகாம் என்ன செய்கிறாரு, லோத்து சோதோமோர பட்டணத்தை தேவன் அடிக்க சுத்தம் பண்ணுறாரு. அப்போ ஆபிரகாம் என்ன செய்கிறாரு, திறப்பில் இருக்கிறாரு. அந்த பட்டணத்தில் அவருடைய சகோதரர்கள் லோத்து இருக்கிறாரு, பிள்ளைங்க இருக்கிறாங்க. அவங்களுக்காக மாத்திரமல்ல, அந்த பட்டணத்தை காக்கும்படி தேவனத்தில் இருக்கிறாரு, போராடுறாரு. ஒரு 50 நிமிஷம் இது அழிப்பீங்களா ஆண்டவரே அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, 10 நிமிஷம் இருந்தால் கூட இந்த பட்டணத்தை அழிக்க மாட்டேன்னு சொல்கிறாரு. இப்படி ஆபிரகாம் என்ன செய்கிறாரு, அந்த பட்டணத்துக்காக திறப்பில் நிற்கிறாரு. அதே போல தான் நமக்கு இந்த ஆத்மக்காக இருக்கிறதா இந்த நாளில் நம்ம சிந்தித்து பார்ப்போம். இயேசுவை போல ஆத்மக்காகம், ஆபிரகாமை போல மோசை போல நமக்கு ஒரு ஆத்மக்காக வேண்டும் இந்த நாளில் நம்ம அர்ப்பணிப்போம். அடுத்தபடியாக பார்த்தா இயேசுக்கு இருந்தது ஆவிக்குரிய தாகம் நம்ம பார்க்குறோம். ஆவிக்குரிய தாகம்னா அவர் ஒரு முறை சமாரியா நாட்டு வழியாக வராரு, ஒரு கிணத்தடியில் உட்காந்துருக்காரு. அப்போ அந்த தாகமாக உட்காந்துருக்கும் போது அந்த வழியாக யாரு சமாரியஸ்திரி வரா. அப்போ அந்த சமாரியஸ்திரி பார்த்து எடுத்து கேட்குறாரு, தாகத்துக்கு தா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அந்த சமாரியஸ்திரி சொல்கிறா, நீ யூதனாக இருக்கும்போது நான் எப்படி உனக்கு தண்ணி தரலாம், நான் சமாரியஸ்திரியை என்னை தரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவரோடு வாழாடும்போது யோசிச்சு சொல்கிறாரு, நான் உனக்கு தண்ணி தருவது இன்னாரென்று அறிந்திருந்தாயா, நீ அவர்கிட்ட கேட்பா, அவர் உனக்கு ஜீவ தண்ணீரெல்லாம் தருவார், அவர் கொடுக்க தண்ணீரை குடிப்பவருக்கு மறுபடியும் தாகம் உண்டாகாது அப்படின்னு ஆண்டவர் சொல்லும்போது அந்த ஸ்திரீ சொல்கிறா, அப்படியான எனக்கும் மறுபடியும் நினைக்கக்கூடாது, தாகம் ஏற்கக்கூடாது, அப்படி அந்த ஜீவ தண்ணீரை எனக்கும் இலவசமாக தரணும் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்திரீ கேட்குறா. அதே போல தான் யோவான் 4 ஆண்டவர் சத்தமிட்டு சொல்கிறாரு, ஒருவன் தாகமாக இருந்தால் என்னிடத்தில் வரக்கடவன், நான் அவனுக்கு ஜீவ தண்ணீரை இலவசமாய் கொடுப்பேன்னு சொல்கிறாரு. அதே போல் வெளிப்படுத்தல் வாசிக்கிற 21:6 தாகமாக இருக்கிறவன் என்னிடத்தில் வரக்கடவன், நான் அவனுக்கு ஜீவ தண்ணீரை இலவசமாய் கொடுப்பேன் என்று ஆண்டவர் அங்கே கூவி அழைக்கிறாரு. அதே போல்
வெளிப்படுத்தல் 21:7 பதினேழு பார்க்குறோம். அங்கேயே ஆண்டவர் சொல்கிறார், விருப்பம் உள்ளவன் என்னிடத்தில் வந்து என்ன செய்யணும், வாங்கி கொள்ள கடவன். அப்படி அப்போ ஆண்டவர் முதல்ல கூவி அழைக்கிறார், வாங்க நான் இலவசமாக தரேன் கூவி அழைக்கிறாரு. அடுத்தபடியாக விருப்பம் உள்ளவன் என்னிடத்தில் வந்து வாங்கி கொள்ள கடவன் சொல்கிறாரு. இன்னைக்கு நாம் அதே விருப்பத்தோட ஆண்டவரை வாங்கி கொள்ள ஆயத்தமாக இருக்கிறோமா? கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக.